உலகத்தில் சில சண்டைகளை எல்லாம் நம்ம மறந்துடுவோம். எத்தனையோ பேருக்கு சண்டை போடுவோம் இல்லையா? அது வாழ்க்கையில் மறந்துடும். ஆனால் இந்த சகோதர சண்டைனா உடன் பிறந்தவர்களுடைய சண்டை மௌத்து வரைக்கும் நீடிக்கும். இப்போ அது சைத்தானுடைய சூழ்ச்சி ரொம்ப பலமாக இருக்கும். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணும். அல்லாஹ் ஹிதாயத் தருவானா. அது நிறைய குடும்பங்கள்லாம் பார்க்கலாம். எல்லார்ட்டையும் முகப்பத்தாக இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஆனால் அண்ணன் தம்பின்னு சொன்னவொன்னா அவங்களுக்கு ஜீரணிக்கவே முடியாது. அப்படி யாருங்க துனியாவில் துரோகம் செஞ்சுட்டு போயிட போகிறாங்க? குர்ஆனில் அழகிய வரலாறு நல்லா சொல்கிறான். ஒன்றும் இல்லை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவி. இந்த முதல் தாரத்தில் 10 பசங்க, 2வது தாரத்துக்கு பிறந்தது 2 பசங்க, அவ்வளோதான். இந்த நபித்துவம் அப்படிங்கிறத அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். அதை யாரும் கிரியேட் பண்ணி உருவாக்க முடியாது, படித்து வர முடியாது. இல்லை இந்த மகனை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க முடியாது. இப்போ இந்த குழந்தை 2 பேர், ஒன்று யூசுப், இன்னொன்று பின்யாமின். இந்த குழந்தை ஒரு கனவு காண்றார். ஒரு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தனக்கு சஜிதா செய்வதாக அத்தாட்ட போய் சொல்றாரு. இப்படி ஒரு கனவு கண்டார். அப்ப அத்தா சொல்றாரு, இந்த கனவை வெளியே சொல்லாத, அல்லாஹ் நல்லதே நடத்தி வைப்பான், நீ சொன்னேன்னா அதுல விபரீதமாக இருக்கிற. இவர் தெரியாம அண்ணன்மார்கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அண்ணன் தம்பிகளுக்குள்ள நாம அத்தா பெரிய நபி, அவருக்கு அடுத்த நபியாக கொடுக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு தானே கொடுத்துருக்கணும். இந்த இளையதாரத்து பசங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பொறாமை வந்தது எங்க போயிருச்சுன்னு சொன்னா, எப்பயுமே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து மேல ஒரு கண்ணை வைக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் மீது தனி பாசம் கொண்டாங்க. ஏன்னா அந்த கனவிலிருந்து தந்தை விளங்கி கொண்டது, இவருக்கு நபித்துவ வாய்ப்பு இருக்கு, இவரை பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஆனா அதுவே குடும்பத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அத்தா ஒரு பிள்ளையும் மட்டும் நல்லா பார்க்கறாரு, நம்மளையெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படின்னு பேசி பேசி கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவன் இருந்தா தானே பசங்க அனுப்பாரு, கொன்றலாம். அதில் ஒருத்தர் சொல்றாரு, வேணாம், என்ன இருந்தாலும் தம்பி தானே, கிணத்துக்கு தூக்கி போட்டு சாகிறது தெரியாது. இப்படி ஒரு வஞ்சக வரலாற்றை நடத்தி காண்பித்து ரப்புல் ஆலமீன் அவன் நினைச்சதை செஞ்சிருவானா இல்லையா? பொறாமையின் வெளிப்பாடாக அந்த சிறு குழந்தையை கிணற்றுல தூக்கி போட்டு எல்லாம் மலக்கு அடைச்சு பாதுகாத்துட்டான். அப்புறம் ஒரு வணிக கூட்டம் வந்தது, குழந்தைய கிணற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு பார்த்தா குழந்தை வருது, ரொம்ப அழகான குழந்தை. சந்தையில் போய் விற்றாங்க, ரேட்டு கூட்டிகிட்டே போகுது, யாராலையும் வாங்க முடியல. கடைசியில் நாட்டு அரசர் அஜீஸ் வாங்கினார், அவருக்கு குழந்தை இல்லை. அவர் வாங்கி கொண்டு போய் வீட்டில் அரண்மனையில் வளர்த்துறார். அவர் வளர்ப்பு அத்தா, அவரோட மனைவி வளர்ப்பு அம்மா. ஆனால் வரலாறு சோதனை எப்படியாக போகுதுன்னா, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பேரழகில் அந்த அம்மாவே ஒரு கட்டத்தில் மயங்கிடுறாங்க. விபரீதமான விளைவுகள் ஏற்படுது. அதனால டப்புன்னு அரசரை பார்க்கும்போது ஒரு விதமான காட்சி அங்கே நடக்குது. உடனே அந்த அம்மா பிளேட்டை தூக்கி போட்டுருச்சு. பாருங்க, மகனா வளர்த்திட்டு இருந்தேன், அவன் எங்கிட்ட தப்பா நடக்க பார்க்கறான். பிளேட்டு அந்த காலத்துலேருந்தே அப்படித்தான். திருப்பி போட்ட உடனே மன்னர் ஒன்றும் பண்ண முடியாது அல்லவா, வெளியில நாரியுது, அதனால கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ஒரு இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, அல்லாஹ் இந்த பொம்பளைகள்ட்ட என்னை காப்பாத்து, இல்லைன்னா என்னை ஜெயிலில் போட்டுருனா. ஏன்னா அழகு ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்களே இல்லையா? பேரழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்ட அழகை யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அந்த அழகனுடைய ஆபத்தை அனுபவிச்சாங்க. ஊரெல்லாம் அந்த அம்மாவை பற்றி பேச்சு, மோசமான பொம்பளை, மகனை மாதிரி வளர்த்துற பையன்ட்டையே அப்படின்னோடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இந்த அம்மா சொல்லுது, அந்த அழகை பக்கத்தில் பார்த்தா தான் உங்களுக்குலாம் தெரியும், வாங்கடி எல்லாம் அரண்மனைக்கு எல்லா பொம்பளையும் வர வச்சு, எல்லாத்தையும் உட்கார வச்சு, எல்லாத்த கையில் ஆப்பிளையும் கொடுத்து கத்தியும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ரவுண்டு தான் வர சொன்னாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனசு என்னவா இருந்திருக்கு பாருங்க. அழகா பிறந்தது, எவ்வளோ பெரிய ஆபத்தை ஏழை விடுறாங்க. ஒரு ரவுண்டு வாப்பா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நடந்து வரும்போது இந்த அம்மா சொல்றது, எல்லாம் ஆப்பிள் இருங்கன்னு.
அத்தனை பொம்பளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துட்டு ஆப்பிளை தாண்டி கையை அறுத்து ரத்தமாய் போனவன ஒரு தடவை பார்த்ததுக்கே உங்களுக்கு இப்படின்னா கூட இருந்த எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் முடியுது, வரலாறு முடியுது. ஜெயிலில் இருக்காரு, மன்னர் ஒரு கனவு பார்க்கறாரு. கனவுக்கு விளக்க யார் சொல்லுவாங்க? தான் ஜெயிலில் ஒருத்தர் இருக்கிறார். கூட்டிகிட்டு வந்த உடனே அவர் சொல்றாரு, நான் நல்லவன் சொல்லி நிரூபிங்க. இங்கே அரசவையிலேயே அந்த பெண்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, யூசுப் ரொம்ப நல்லவர். அந்த அம்மாவே சொல்லிச்சு, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், அவர் ரொம்ப நல்லவர். உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த நாட்டுக்கு உணவுத்துறை மந்திரியாக நியமிக்கிறார். நாடு முழுவதும் பஞ்சம் ஏற்படுது. கடைசியில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கன்னு பசங்களை அனுப்ப, எல்லாத்தையும் வரும் பொழுது ஒரு தந்திரமாக தன் தம்பியை பிடிச்சி வச்சுக்கிட்டார், பினியாமீன. காலங்கள் ஓடுது, அத்தாட்ட போய் சொல்றாங்க, அட பாவிங்களா, யூசுப்பை தொலைச்சிங்க, இப்போ அவர் தம்பியும் தொலைச்சிட்டீங்களா? அப்படியே கடைசியில் இந்த உணவு தருவதாக வரும் பொழுது அந்த தம்பியை வச்சுக்கிட்டு அண்ணன்மார்களை பார்த்து கேட்குறாங்க, உங்க கூட பிறந்த ரத்தம் யூசுஃபை என்ன செய்தீர்கள்? அப்படின்னா இவருக்கு அந்த வேதனை. சொந்த அண்ணன்மார்களை கிணத்துல தூக்கி போட்டு கொல்ல பார்த்தாங்க. அந்த வேதனை இத்தனை வருஷம் இருந்திருக்கு. அந்த யூசுப், நீதான் யூசுஃபா? ஆமா. நீங்க பாக்குறீங்களா, உணவுத்துறை மந்திரியாக நான் தான் யூசுப், என் சகோதரர் பின்யாமீன். அல்லாஹ் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்த்திட்டா உடனே அவங்க எல்லாம் சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இதுதான், அறியாமையில் பண்ணிட்டீங்க, அல்லாஹ் நம்ம அனைவரையும் மன்னிப்பானாங்க. வேற என்ன பண்ண முடியும் சொல்லு? நான் சுருக்கி சொல்றேன், இந்த வரலாறுல இருக்கிறத பேசியிருக்கோம். பழிக்கு பழி வாங்குறதா இருந்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்தை தோண்டி 10 அண்ணன்மார்களை வெட்டி உள்ள போட்டிருக்கணும். அப்படித்தான் நம்முடைய நப்சு சொல்லும். ஆனா அது நபியோட நப்சு. மன்னிச்சிடுறேன், ஒரு அறியாமையில நீங்க பண்ணிட்டீங்க. இந்த நபித்துவம் நான் விரும்பி வாங்குறது இல்லை, அத்தா விரும்பி தர்றதில்ல. அதே உங்களுக்கு புரியல அப்படின்னு அண்ணன்மார்களை எல்லாம் அரவணைச்சிட்டு அத்தா அம்மாவையும் கூட்டிட்டு வந்து அவருக்கு கண்ணு பார்வையெல்லாம் வர வச்சு, அந்த காலத்தினுடைய ஒரு சாஷ்டாங்க முறை, மன்னர்களுக்கு முன்னாடி இப்படி இப்படி குனியிருது. அந்த 10 பேரும் அத்தா அம்மாவும் சேர்ந்து குனிய எல்லாரையும் எழுப்பிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சின்ன வயசுல ஒரு கனவு கண்டல்ல, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சுஜூது செய்வதாக. அத்தா அம்மா 11 அண்ணன் தம்பி. இதுதான் மோமின்களே, பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக பெரும் சாதனைகளை தந்த சஹாபாக்களில் ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். இஸ்லாமிய வரலாற்றில் முதலாக ஒரு படை உருவாக்கப்பட்டது. முதல்ல இஸ்லாமிய வரலாற்றில் மதீனால வச்சு முதல் படை. அந்த முதல் படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். இவர்தான் முதலாக அமீருல் மூமினீன் அப்படின்னு அழைக்கப்பட்டார். அமீருல் மூமினீன் மூமின்களுக்கு தலைவர். முதலாக ஒரு படைக்கு கொடி பெருமானார் உருவாக்கி இவர் கையில தான் கொடுத்தாங்க. இது என்ன வரலாறு? இந்த சஹாபி யாருன்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்த குப்பீமா மகன். குப்பீமானா தந்தையோடு பிறந்தவர். உமைமா பின்த் அப்துல் முத்தலிப். இன்னொரு வரலாறு இருக்கு, இவருடைய சகோதரி ஜைனப் பின்த் ஜஹஷ் தான் பெருமானார் திருமணம் முடிச்சாங்க. அப்போ இந்த அப்துல்லாவுக்கு பெருமானார் மச்சானாங்க. ஆனா அங்க அதெல்லாம் கிடையாது, நபி சஹாபி. நபி, ஆமா, அந்த ஸ்டேட்டஸ் தான். மனைவிமார்கள் கூட கணவரே கூப்பிட்டது இல்லையே, யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு பெரும் பாக்கியம் ரசூல் தான். இந்த நெருங்கிய உறவு முறையா இருந்தாலும் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஆரம்பத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாருல் அர்கம் அப்படின்னு ஒரு சஹாபியினுடைய வீட்டில் உம்ராவுக்கு போறவங்க எல்லாம் சஃபா மருவால நடந்தீங்கன்னா பச்சை விளக்கு வருமா இல்லையா, அதுக்கு கீழே தான் ஸைத் இப்னு அர்கம் அவங்களுடைய வீடு இருந்தது. அங்கதான் இஸ்லாத்தினுடைய பிரச்சாரம் நடந்தது. அதுக்கு முன்னாடியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஆரம்ப முஸ்லிம். இல்லை மக்கால ரொம்ப பிரச்சனையாகி
மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுங்க அப்படின்னு வரும்பொழுது இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பம் அத்தனை பேரை, கபீலான்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. ஏன்னா இவருக்கு ஹிஜ்ரத்து புதுசு அல்ல. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், எத்தியோப்பியாவிற்கு ஒரு தடவை ஹிஜ்ரத்து செய்தவர். ஹிஜ்ரத்து இவருக்கு பழக்கம் இருக்கு. குறைஷிகளை பயப்படவே மாட்டார். விளைவு என்னன்னா, இவர் போறத எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போறார். நான் குடும்பத்தோட அன்னைக்கெல்லாம் ஹிஜ்ரத்து போக முடியாதுங்க, போறார். இவருடைய மக்கா வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு அரச குடும்பம் வாழ்வதை போலதான். கம்பீரமான வீடு, பணியாட்கள், உயர்தரமான உணவு, உடை, இப்படி சொகுசா வாழ்ந்த. ஏன்னா பெரிய ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி. யாரு? அப்துல் முத்தலிபினுடைய குடும்பம். எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நாங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போறோம், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக. இந்த மாதிரி ஒரு மொஹல்லாவே காலியாகுதுன்னு தெரிஞ்சவன குறைஷிகளுடைய தலைவர், அதுல குறிப்பா அபூ ஜஹல், உத்துபா, இவங்க எல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க வர்றாங்க. பார்க்க வரும்போது உத்துபா சொல்றான், இங்க பாரு, ஊரே வெறிச்சோடு கிடக்குது, இந்த பனூ ஜஹஷ் எல்லாமே காலி பண்ணி போயிட்டாங்க. உடனே அபூ ஜஹலுக்கு கோவம் வரும். ஏன் ஏன் அவங்க போனா என்ன ஊர் நாசமாயிருமா? அந்த பொறாம, ஆதங்கம், அந்த வெறி. அப்படி பேசிட்டு நேரா அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவருடைய வீட்டுக்கு போய் அதை அப்படி தட்டிப்பாங்க. ஆனால் அது ஒரு மாளிகை. சில வீடுகளை பார்த்தா நமக்கு ஒரு ஏக்கம் வரும், இந்த வீட்டில் நம்ம குடி இருந்தால் நல்லா இருக்குமே இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏக்கம், அதே நேரத்தில் ஒரு வெறியில அதை அப்படி தட்டுறான். இந்த செய்தி பயணத்தில் இருக்கிற அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ்க்கு தெரியுது. அபூ ஜஹல் உங்க வீட்டை ஒரு கேவலமான முறையில, என்ன பெரிய வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்றானவன, இவர் அதை மனசுல வச்சுக்கிட்டே போய் மதீனாவுக்கு போனவன நேர ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், என் வீட்டை பற்றி அபூ ஜஹல் இப்படி சொன்னானா? பெருமானார் உடனே சொல்வார், நல்லா விடுப்பா, அல்லாஹ் சொர்க்கத்தில் உனக்கு ஒரு வீட்டை தருவதை நீ பொறுத்துக் கொள்வாயா? பலா யா ரசூலல்லாஹ், அது போதும், நாங்க ஈமான் கொண்டிருக்கோம், மூமினா வாழணும், சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்கணும். அப்படியே இருக்கிறார். மதீனாவில் கொஞ்ச நாள் ஒரு ஆசுவாசம், அக்காவை விட்டு வந்தாச்சு. ஆனா முஹாஜிர்கள்னு சாதாரணமா இந்த வரலாறு கடந்து போக முடியாதுங்க. ஹிஜ்ரத்துனா எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்கதியாக மதீனாவில் போய் நின்றவர்கள். மூமின்களே, இப்படி மதீனால இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் முதல்ல பத்ரு போர்லாம் நடக்கல. முதல்ல ஒரு 8 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்க. உருவாக்கி அதில் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ், சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் கிளம்புங்கள். முதல் போர் தான். வெறும் 8 பேர். இந்த 8 பேருக்கு அமீராக தான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷை அனுப்புறாங்க. அனுப்பும்போது பெருமானார் ஒரு கடிதம் கொடுக்குறாங்க, நீங்க ஒட்டகத்தை ரெடி பண்ணிட்டு கிளம்புங்க. 2 நாள் பயணத்திற்கு பிறகு என் கடிதத்தை படித்து பாருங்கள். இதான் செய்தி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எப்படி கட்டுப்படுறாங்க தெரியுங்களா? பொதுவா நம்ம மனசு இருக்கு பாருங்க, பார்க்காதன்னு சொன்னா என்ன செய்யும்? இந்த லெட்டரை படிச்சிடாத அப்படின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்? ஆனா சஹாபாக்கள் பாக்கெட்ல வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியல, போயிட்டே இருக்கிறாங்க. 2 நாள் இந்த 8 பேர் கொண்ட குழு அந்த பயணத்தை தாண்டிய உடனே இவர் அமீரி சொல்றாரு, எல்லாம் நில்லுங்க, 2 நாள் பயணம் முடிஞ்சிருச்சு, பெருமானார் கடிதம் கொடுத்தார்கள், படிக்கலாம். படிச்சு பார்க்கிறாரு. அதுல அல்லாஹ்வுடைய ரசூல் எழுதுறாங்க, நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் இடையில நஹ்லா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க போங்க. குறைஷிகளில் ஒரு வணிக குழு வருகிறது, அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு உளவு பார்த்து சொல்லுங்கள். இதான் செய்தி. அந்த கொடியோட 8 பேர் போனா எப்படிங்க இருக்கும்? உடனே அவர் சொன்னார், ரசூல்லா இப்படி எழுதி இருக்கிறாங்க, நான் செய்ய போறேன், உங்களுக்கு யாராவது விருப்பம் இருக்கா இல்லையா? என்னங்க எப்படி கேட்டீங்க? ரசூலுல்லாஹ்வுடைய கடிதம், நீங்கள் கட்டுப்படுவதை போல நாங்களும் கட்டுப்படுவோம், நடக்க போலாம். எல்லாரும் போய் அந்த நஹ்லா அப்படிங்கிற இடத்தில் ஒரு இடத்துல மறைஞ்சி இருக்கிறாங்க. பெருமானார் சொன்னதை இப்ப நல்லா கவனிக்கணும். இப்படி எல்லாம் நடக்கிற செய்தி பெருமானாருக்கு எப்படி தெரியும்?
சொல்லுங்க, எப்படி தெரியும்? அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், பெருமானாருக்கு சகல ரகசியங்களும் தெரியும். அதனாலதான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. சரி, அந்த உட்கார்ந்துட்டு பார்க்கும்போது ஒரு 4 பேர், அம்ர் இப்னுல் ஹதரமி, ஹக்கம் இப்னு கைசான், உஸ்மான் இப்னு அப்துல்லா, முகைரா, இவங்கெல்லாம் மக்காவுடைய விஐபிஸ். இவங்க நிறைய வணிக பொருட்களோடு, குறிப்பா நம்ம பாதாம் பிஸ்தான்னு சொல்றோம், அந்த மாதிரி உயர் ரகமான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மக்காவை நோக்கி வர்றாங்க. அங்க தங்கி இருக்காங்க. இவங்க என்ன செய்யறாங்கிற செய்தி என்ன செய்யணும்? பெருமானாருக்கு சொல்லுவோம். ஆனா இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாருன்னா, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு முதல் போற இல்லைங்களா, ஒரு பயங்கரமான வேகம் இருக்கு. தாக்கிடலாமா, நாலகத்தை பிடிச்சிடலாமா, அவங்களுக்குள்ள மஷூரா பண்றாரு. கரெக்டா இந்த ஷஹ்ருல் ஹரம் அப்படின்றது, அஷூருல் ஹுரும், போர் தடை செய்யப்பட்ட 4 மாதம், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், தனியா ரஜப். இவங்க போயிருக்கிற இதுல அந்த அஷூருல் ஹுரும் முடியக்கூடிய கடைசி நாள். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வெயிட் பண்ணுவோம், நாளைக்கு இந்த போர் அரபு நாடு முழுவதுமே இந்த 4 மாசத்துல போர் செய்ய மாட்டாங்க. இப்ப நாளைக்கு கூட அந்த தேதி முடிஞ்சிடும், அட்டாக் பண்ணிடலாம். என்னப்பா இப்படி சொல்றீங்க? நாளைக்குள்ள கிளம்பி ஹரமுக்கு போயிடுவாங்க. இந்த மாசத்திலையும் சண்டை போட முடியாது, ஹரமுக்குள்ள போயும் சண்டை போடக்கூடாது, ஹராம். என்ன பண்ணலாம்? இன்றைக்கு விட்டா நாளைக்கு தப்பிச்சிருவாங்க, நாளைக்கு வரைக்கும் இருப்பாங்களாலும் தெரியல அப்படின்ட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்னது போட்டு யோசிச்சிருக்கிறது? அட்டாக் பண்ண 4 பேர் தானே, இது 8 பேர். வினாடி பொழுதில் அடித்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க, 2 பேரை கைது பண்ணாங்க, ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இருந்த சாமான்கள் எல்லாம் எடுத்துட்டு சந்தோஷமாக மதீனாவிற்கு வந்தார்கள். இதான் இஸ்லாமிய முதல் போர், முதல் படை, முதல் கைது, முதல் கனிமத் என்று சொல்லக்கூடிய எல்லாம் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூல் அதை பார்த்த உடனே கடுமையாக வெறுத்தார்கள். உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வணிக குழு வருது, அவைகளை பற்றிய செய்தியை தான் நான் கேட்டிருந்தேன். நீங்க ஆளை கொலை பண்ணி, ஆளுகளை கைது பண்ணி, பொருட்களை எடுத்து வந்திருக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அது அப்படி கிடக்கிட்டு போ, அங்க போடு, அந்த கைதி 2 அங்க இருக்கிட்டு போ அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் ரொம்ப வெறுப்பை காட்டின உடனே அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷுக்கு உடன் வந்த அந்த 7 பேருக்கு ரொம்ப மனத்தாங்கல் ஏற்பட்டது. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. பெருமானார் அந்த வெறுப்பிலே இருக்கிறாங்க. மக்கள் பேச ஆரம்பித்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த குழு மாறு செய்து விட்டது. இவங்க வேணும்னு செய்யலங்க, அந்த செய்திகளை சேகரிப்பதற்கான நாட்களும் வாய்ப்பும் இல்லை. ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்னு செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ மக்கள்லாம் பேசுறாங்க, இவங்க செஞ்ச பாவத்தினால ஒட்டுமொத்த அரபு தேசங்கள்லையும் நம்ம ரசூலுல்லாஹ் மேல கெட்ட பேர் ஏற்படும். என்ன கெட்ட பேரு? போர் தடை செய்யப்பட்ட மாதங்களில் கொண்டு இருக்கிறார். அது அரபுகள்ல முக்கியமான தலைவரை போட்டிருக்காங்க அப்படின்னு விமர்சனங்கள் நிறைய வரும் பொழுது ரொம்ப மனசு உடைஞ்சிட்டாங்க. யாரு? இந்த 8 பேர் கொண்ட குழு, குறிப்பாக அமீராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். மோமின்களே, இப்படி இருக்கும்போது ரப்புல் ஆலமீன் என்ன ரசிக்கிறா பாருங்க. குர்ஆனுடைய வசனம் இறக்கப்படுது. யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம் கிதாலின் ஃபீஹி குல் கிதாலுன் ஃபீஹி கபீர் வஸத்துன் அன் சபீலில்லாஹ் வகுஃப்ருன் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம் வ இக்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பரு இன்தல்லாஹ் வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். நபியே, உங்கள்கிட்ட வந்து இந்த போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள் குறித்து கேட்கிறார்கள். அப்ப நியாயமான விளக்கத்தை எல்லாம் சொல்றான். என்ன சொல்றா தெரியுமா? ஆமா, போர் தடை செய்யப்பட்ட மாதங்கள்ல போர் செய்ய கூடாது, அது பெரும் பாவத்திற்குரியது. ஆனா அதே நேரத்துல ஹரமை விட்டு வெளியேற்றுவது, ஹரம்ல முஸ்லிம்கள் எல்லாம் துரத்திட்டாங்கல்ல, ஹரம்ல இருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்றான், தடை செய்யப்பட்ட இந்த மாதத்தில் கொல்வது, போர் செய்வது
குற்றம்தான். ஆனால் அதைவிட பெரிய குற்றம் அல்லாஹுக்கு இணை வைப்பது. ஆதரவு கொடுக்கிறான் யாருக்கு? இந்த 8 பேருக்கு ஆதரவு கொடுக்கிறான். அவங்க இந்த மாசத்துல கொலை செஞ்சிட்டாங்கிறத குற்றமா பேசுறீங்க. இதை விட அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றவாளிகளை இவர்கள் தண்டித்திருக்கிறார்கள் அப்படின்னு இவர்களுடைய செயல்களை ஆமோதித்து அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை, ரசூலுடைய எண்ணங்களை பாருங்க, ரசூலுடைய எண்ணம் பாருங்க. நம்மளாம் சில நேரங்கள்ல உண்மையா இருந்தாலும் பிரஸ்டீஜுக்காகவே என்ன செஞ்சிருவோம், ஏத்துக்க மாட்டோம். ஒன்று சொல்லிட்டோம், அதற்கு நீங்க சொல்றது தப்புன்னு சொன்னோம், அப்படிங்களா சரி நான் திருத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஏத்துக்க கொஞ்சம் மனசு தயங்கும். நம்மளை என்ன நினைப்பாங்களோ. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி கிடையாது. வஹி வந்துருச்சுன்னா உடனே சொல்லிடுவாங்க. முதலில் நீங்கள் செய்தது தவறுன்னு கண்டித்த பெருமானார் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த இஸ்லாமிய முதல் படை செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இனி அரபிகள் படிச்ச நமக்கு என்ன? இந்த மாசத்துல சண்டை போடக்கூடாது. ஆனா குஃப்ர் அதை விட கொடியது, கொடிய குஃப்ரை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த 8 பேருடைய நடவடிக்கைகளை பெருமானார் பாராட்டி அங்கீகாரம் கொடுத்த பொழுது இஸ்லாமிய மக்களிடத்தில் அது மிகவும் திருப்திகரமான வரவேற்பிற்குரிய ஒரு நிகழ்வாக அமைந்ததாக இந்த வரலாறு முடிகிறது. முடிச்சா அப்புறம் பத்ரு போர்கள் ஆரம்பிக்கும். அதிலையும் பயங்கரமா கலந்துக்கிட்டாங்க. இதுல 2 பேரு நண்பர்கள். யாரு? அப்துல்லாஹ் இப்னு ஜாஷும் சஅத் இப்னு அபி வக்காஸ். பத்ரு முடிஞ்சு உஹது போர்க்களம். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்றாங்க, இந்த உஹது போர்க்களம் கொஞ்சம் கொடூரமாக திணிக்கப்பட்டது. அப்போ இந்த அப்துல்லா என்ன செஞ்சாருன்னா, போருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் துவா செய்யலாம், நம்ம 2 பேரும் துவா செய்யலாம். முதல்ல நீங்க துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். அப்புறம் நான் துவா செய்யறேன், நீங்க. இப்படி நம்ம யாராவது என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? சொல்லுங்க. நீ திருடு, நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க. குறைஞ்சபட்சம் மனைவிட்ட நீ துவா செய்யுமா, நான் ஆமீன் சொல்றேன். நான் துவா செய்யறேன், நீ ஆமீன் சொல். பசங்களை உட்கார வச்சு, டே நீ துவா செய், அத்தா ஆமீன் சொல்றேன். முதல்ல அந்த நம்பிக்கை இருந்தா தானே. நம்ம இமாம் போதனால நீ என்ன சொல்றது, நான் என்ன ஆமீன் சொல்றது உட்கார்ந்துருக்கும். பாருங்க, அவங்களுடைய ஈமான் தனியா போயிட்டாங்க. போயிட்டு சொல்றார், நீ ஃபர்ஸ்ட் துவா செய். நண்பர்கள் 2 பேர், அதே சஅத் இப்னு அபி வக்காஸ் கையேந்தி துவா கேட்கிறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ், நடக்க போகிற உஹது போரில் எனக்கு மிக பெரும் வீரனை கொடு. அவன் ஆஜானுபகமா இருக்கணும், பெரிய வீரனா இருக்கணும், கடுமையான சண்டை நடக்கணும். அந்த சண்டையில் அவனை நான் வெட்டி சாய்த்து அவருடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு வெற்றி வாகையோடு நான் திரும்பணும். இவர் சொல்றார், ஆமீன். முடிஞ்சு, அவ்வளவுதான். அவங்க துவால அப்படித்தாங்க. அடுத்த நீ துவா செய். அதற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜாஷ் கையேந்தனர், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நடக்க போகிற உஹது போர்க்களத்தில் என்னை விடவும் பலசாலியான ஒரு வீரனை நீ எனக்கு தர வேண்டும். நான் அவனோடு நேருக்கு நேர் சண்டை போட வேண்டும். நான் அவனை தாக்க வேண்டும், அவன் என்னை தாக்க வேண்டும். அல்லாஹ், ஒரு கட்டத்தில் அவன் என்னை கீழே தள்ளி என் மூக்கு, என் காது இவைகளை அறுத்து எறிய வேண்டும். மறுமை நாளில் நீ எழுப்பப்படும் பொழுது நான் மூக்கு காது இல்லாமல் வரணும். நீ கேட்கணும், எங்கப்பா மூக்கு காது எங்க? நான் சொல்ல வேண்டும், ஃபீக வ ஃபீ ரசூலிக, உனக்காக உனது ரசூலுக்காக அவைகளை போர்க்களத்தில் அர்ப்பணம் செய்து விட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும். அல்லாஹ், நீ என்னை உண்மையே சொன்னாய் அப்துல்லா என்று நீ எனக்கு சான்றளிக்க வேண்டும். அப்படி ஒரு ஷஹாதத்தை கொடுன்னு அவர் துவா கேட்க சஅத் ஆமீன் என்று சொன்னார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருடைய ஈமானில இப்படி ஒரு வேட்கை இருக்கும். ஏன் துவாவை விட சிறந்த துவா கேட்டிருக்கார், ஏன் துவாவை விட சிறந்த துவா கேட்டிருக்கிறார். மறுநாள் உஹது போர்க்களம் ரொம்ப கடுமையான சோதனையான போர். 70 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். கடைசியில நான் பார்த்துட்டே வந்த என் அருமை நண்பர் அப்துல்லாஹ் இப்னு ஜாஷ், அருமை நண்பர், மூக்கு அறுபட்டு, காது அறுபட்டு, அது மரை கிளைகளில் தொங்க விடப்பட்டிருந்தது. குத்தியவன் கொடூரமாக சித்திரவதையும் செய்திருக்கிறான். அப்ப நினைச்சேன்,
அவர் துவாவை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லாஹ்வுடைய துவாவுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டார். எவ்வளவு வேட்கை, அல்லாஹ்வை பார்ப்பதில் எவ்வளவு ஆனந்தம் அவர்கள்ட்ட இருந்தது. அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படியே வர்றாங்க. பார்த்துட்டு வரும்போது பெருமானாருடைய கண்கள் படிக்குது. ஏன் தெரியுமா? அந்த உஹது போர்க்களத்திலே தான் சய்யிது ஷுஹதாக்களுடைய தலைவர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்தார். எல்லா ஜனாசாவும் மதீனாவுக்கு போயிடுச்சுங்க. இந்த ஹம்சாவை மட்டும்தான் எங்க அடக்கினாங்க? உஹது அடிவாரத்திலே அடக்கினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இந்த சிதைக்கப்பட்ட என் சிறிய தந்தை ஹம்சாவையும் இதோ அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே கபரில் இந்த உஹது அடிவாரத்தில் அடக்குங்கள் என்று பெருமானார் ஆணையிட்டார்கள். அந்த பெரும் பாக்கியத்திற்குரிய ஷஹீதாக அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் பெருமானாருடைய நெருங்கிய உறவு முறை. இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் முதல் அமீருல் மூமினீன் என்று அழைக்கப்பட்டவர், முதல் போர்க்கொடியை தூக்கியவர், முதல் இரத்தத்தை ஓட்டியவர், முதல் கைதிகளை கொண்டு வந்தவர், முதல் கனீமத் என்ற கொள்ளை பொருட்களை கொண்டு வந்த வரலாற்றின் அடையாளம் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ். வல்ல ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்தி கொண்டதை போல நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. சஹாபாக்களிடம் இருந்த அந்த ஈமானிய வேட்கையை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.